தமிழ்ச்சங்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு புதுசாக ஒரு இசைக்குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், நாதம் இசைக்குழு. இதை நம்ம குமணன் தான் லீட் பண்ணி ரன் பண்ணிட்டு வராரு. இதில் எல்லாருமே அமெச்சூர் சிங்கர்ஸ் தான். இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம எஸ்பிபி சாருக்காக ஒரு ட்ரிபியூட் வீடியோ பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாடணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உலக இசைக்கலைஞர்கள் மற்றும் பாடகர்கள் அனைவருக்கும் டெலவர் தமிழ்ச்சங்க இசைக்குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு ஒரு நல்ல தருணத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து இந்த குழுவை அறிமுகப்படுத்த விரும்பிய நாங்கள் மறைந்த திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்காக ஒரு சிறு காணிக்கையுடன் இந்த குழுவை உங்களிடம் அறிமுகப்படுத்தி எங்களுடைய இசை பயணத்தை தொடர முடிவெடுத்தோம். இதனை டெலவர் தமிழ்ச்சங்க தலைவர் திரு தயா அவர்களும் வரவேற்றார். ஆதலால் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக மட்டுமல்லாமல் மறைந்த திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்காக ஒரு சிறு காணிக்கையாக எங்களுடைய குழுவின் சார்பாக வழங்குவதாக முடிவெடுத்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குகின்றோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற இவருடைய முழு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி பண்டித்ராயலு பாலசுப்ரமணியம். இவர் நெல்லூர் மாவட்டத்தில் 1946 ஜூன் 4 பிறந்திருக்கார். இவரோடு சேர்ந்து பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரிகள் 5 சகோதரிகள் 2 சகோதரர்கள். நமக்கு இதெல்லாம் அறிமுகமான இல்லை நல்லா தெரிஞ்ச பின்னணி பாடகி திரு எஸ்பி சைலஜா இவருடைய சகோதரி. இவருக்கு என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆசை, கனவு. JNTU அப்படிங்கிற ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் போய் என்ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்காமல் அந்த இன்ஜினியரிங் கோர்ஸை இவர் கைவிடுற மாதிரி சூழல் ஆகி போயிடுச்சு. அன்னைக்கு அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்காததுனாலோ என்னவோ நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாடகர் கிடச்சிருக்காருன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அவரை பற்றி சிறு வார்த்தைகள் கூற திரு கார்த்திக் அவர்களை நான் அழைக்கிறேன். எஸ்பிபி சார், உங்களுக்கும் வயசாகும், உங்களுக்கும் சிக்னஸ் வரும், ஆப்வியஸ்லி உங்களையும் மரணம் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நினச்சே பார்க்காத ஒன்று. எஸ்பிபி சார்னால் பாடுவார், பாடிக்கிட்டே இருப்பார், நம்மளோட வருவார். அதனால் இந்த பிரிவை தாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் வெளிநாட்டில் நம்ம ஊரை விட்டு வாழ்கிற நம்மளை மாதிரி மக்களுக்கெல்லாம் ஊரை கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் எல்லாமே நீங்கள் தான். லைஃபுங்கிற ஒரு வரத்தை வாங்கி அந்த வரத்தை ஃபுல் பாசிட்டிவிட்டியோடு ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் இவ்வளோ பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. அதை நினைக்கும்போது எனக்கு அப்படியே பிரமிப்பாகவும் இருக்குது, என்னமோ மாதிரி இருக்குது. இந்த லைஃப்பை நீங்கள் கொடுத்த பாசிட்டிவிட்டியை அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு வி ஃபீல் கண்டினியூ ஃபார்வர்ட், தென் வில் பி லக்கி. வில் மிஸ் யூ ஸோ மச் சார், யூ ஆர் எட்டர்னல். 4 கண்ணில் இன்று ஒரு காட்சியானதே, வானம் காற்று பூமி இவை சாட்சியானதே, நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம், நான் இனி நீ இனி நான் வாழ்வோம் வா கண்ணே, நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது, இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்ப்பிறை, நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது. மிக்க நன்றி கார்த்தி. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் 1966 தான் முதல் பாடகராக அறிமுகமாகறாங்க. இவர் பாடிய முதல் படம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ 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 மரியாதா ராமண்ணா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் தான் இவர் முதலாக அறிமுகமாகறாங்க. இவருடைய வழிகாட்டுதலாக இருந்த திரு எஸ்பி கோதண்டபாணி அவர் தான் இதற்கு முழு முதல் காரணம்.
மறைந்த திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருடைய கந்தர்வ குரலால், காந்த குரலால் எல்லோரையும் மயக்கி, அவர் மறைந்தாலும் அவருடைய இசை மறையாது, அவருடைய குரல் மறையாது அப்படிங்கிறதாங்க உண்மை. அடுத்து ஜெயந்தி அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். என் பேர் ஜெயந்தி. எஸ்பிபி சார் பற்றி கொஞ்சம் பேசிட்டு அவருக்காக ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கோம். யூஸ்வலாக நான் வந்து சைல்ட்ஹுட் டேஸ், காலேஜ் டேஸ்லலாம் பாட்டு நிறையா கேட்டது கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக தான் நிறையா பாட்டு கேட்டு பாடணுன்ற ஆசை வந்திருக்கு. அப்படி இருக்கப்ப இப்போ நான் பாட ஆரம்பித்தக்கப்புறம் தான் தெரியுது, ஒரு பாட்டு பாடுறதுக்கே எவ்வளோ நாள் ஆகுது. அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியுமே அவ்வளோ அவுட்புட் கொடுக்க முடியாது. பட் வந்து அவர் ஒரு மனுஷன் வந்து ஒரு 40,000+ சாங்ஸ் பாடியிருக்காரு இன் ஆல் லாங்குவேஜஸ். பார்த்தா ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குது. அவர் மேலே ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் வருது. நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப அவர் நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு பாடலாம். அவரை நான் சீனில் பார்த்துருக்கேன். அப்போ ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார் அந்த படத்தில். ஸோ அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு பாடலான்ட்டு இருக்குது. பூந்தேரிலே நீ ஆடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தமே, நம் வீடு இங்கே ஒரு சங்கீதம், மானே உன் வார்த்தை ரீங்காரம், மலரே என் நெஞ்சில் நின்றாடும், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரமானந்த ஈரம், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று. நன்றி ஜெயந்தி அவர்களே. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கிட்டத்தட்ட 16 மொழிகளில் 40,000 பாடல்களுக்கு மேல் பாடி கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இடம் பிடிச்சவங்க. கிட்டத்தட்ட 6 தேசிய விருதுகளை வென்றவர். அந்த விருதுகள்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அவருக்கு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பாடலுமே இவருக்கு வந்து விருதை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் இருக்குது. அந்த இனிமையான குரல் இன்றைக்கு இல்லை, இருந்தாலும் அவருடைய பாடல்கள் நம்மிடையே இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட வாங்க ஜெயஸ்ரீ. எஸ்பிபி சார், இன்றைக்கி நீங்கள் எங்கள் கூட இல்லை. அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இன்னொன்று, நீங்கள் ஒரு நூலகம் மாதிரி எங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு என்ன ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்னாலும் உங்கள் பாட்டை கேட்டாலே போதும். எங்களுக்கு சோகமாக இருந்தால் உங்கள் பாட்டை கேட்டால் போதும், சந்தோஷமாக இருந்தால் ஒரு பாட்டு, எல்லா ஜானர்ஸ்லேயும் ஒரு பாட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபீல், அந்த ஜஸ்டிஸ், அந்த லிரிக்ஸ்க்கு ஒரு லிரிக்ஸை வந்து தூக்கி நிறுத்துறதே உங்கள் வாய்ஸ் தான். நீங்கள் பாடும் நிலான்னு தான் சொல்லியிருக்கீங்க. இனிமேல் நிலாவை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் ஞாபகம் தான் வரும். உங்களுக்காக ஒரு சின்ன ட்ரிபியூட். அந்த வானம் தீர்ந்து போகலாம், நம் வாழ்க்கை தீருமா, பருவங்களும் நிறம் மாறலாம், நம் பாசம் மாறுமா, ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடலாகிறேன், விதி மாறலாம் உன் பாடலில் சுதி மாறக்கூடுமா, நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொருந்தாமல் போகுமா, இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ, இதோ இதோ
என் பல்லவி. நன்றி ஜெயஸ்ரீ அவர்களே. ஒரு நாளைக்கு 5-6 பாடல்கள் நம்ம தொடர்ந்து பாடினாலே கொஞ்சம் சோர்வடைஞ்சிடுவோம். ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு நாளையில், அதாவது கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தில் 21 பாடல்களை பதிவு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழில் 19 பாடல்கள், ஹிந்தியில் 16 பாடல்கள் பதிவு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க ஒரே நாளில். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. வாங்க வீணா, அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வீணா. எஸ்பிபி சாரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவருக்காக நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போறேன். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீ நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராக நதியினில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கீழாய் பூ மனமே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. தேங்க்யூ. நன்றி வீணா அவர்களே. எஸ்பிபி திரையுலகில் பல பரிமாணங்கள் எடுத்தவர். நல்ல இசையமைப்பாளர், நல்ல நடிகர். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட், அதாவது பின்குரல் கொடுக்குறவங்க, பிளேபேக் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரையுலகில் இருக்கிற சூப்பர் ஸ்டார், இன்னும் பல சிறந்த நடிகர்களுக்கெல்லாம் பிளேபேக் வாய்ஸ் கொடுத்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அந்த பட்டியல் ஒரு பெரிய பட்டியல். ரஜினிகாந்த், கமலஹாசன், சல்மான் கான், பாக்யராஜ், மோகன், கிரீஷ் கர்நாட், ஜெமினி கணேசன், நாகேஷ், கார்த்திக், ரகுவரன், வினோத்குமார், இவர்கள் போல பல பெரிய நடிகர்களுக்கு எல்லாம் இவர் பிளேபேக் வாய்ஸ் கொடுத்துருக்கார். அவருக்கு நம்ம பலகுரல் மன்னன் கூட ஒரு பட்டம் கொடுக்கலாம். வாங்க சரண்யா. ஹலோ வணக்கம். என்னோட பேர் சரண்யா. ஐம் கோனா டெடிகேட் திஸ் சாங் டு ஆர் டியரஸ்ட் எஸ்பிபி சார். காவேரியா காணல் நீரா பெண்ணி என்ன உண்மை, முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு, அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை, தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை, பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை, நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் பொன்வானம் நான். தேங்க்யூ. நன்றி சரண்யா அவர்களே. சாகர சங்கம், சங்கராபரணம் மற்றும் ருத்ரவீணா அப்படின்ற இந்த 3 தெலுங்கு திரைப்படங்களுக்கும், ஏக் துஜை கேலே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்துக்கும், மின்சார கனவு அப்படிங்கிற தமிழ் படத்திற்கும், கன்னடத்தில் சங்கீத சாகரா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்கும் மொத்தம் சேர்த்து 6 திரைப்படங்கள், அதாவது 6 திரைப்படங்களுக்கும் தேசிய விருதுகள் பெற்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் பார்த்திங்கன்னா, விருதுகளையும் தாண்டி அவரை ரொம்ப மதித்தாங்க. எல்லோராலும் எளிதாக அவருடன் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு எளிய மனிதர் அப்படின்னு தான் அந்த திரையுலகமே அவரை பற்றி சொல்லுதுங்க. வாங்க வெங்கி.
மங்களகதி பாட மஞ்சளோ தேகம் கொஞ்சம் வரும் மேகம் அஞ்சுகோம் தூங்க கொண்டு வரும் ராகம் நிலவ நிலவ நான் குடிச்சு வாரேன் குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேரு புத்தங்கொலையேது நீ நந்தவனத்தேரு அழகே பொன்னமணி சிரிச்சா வெள்ளி மணி கிளியே கண்ணோரங்கு தூரி தூரி பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேரு புத்தங்கொலையேது நீ நந்தவனத்தேரு. நன்றி வெங்கி அவர்களே. முறையாக சாஸ்திரிய சங்கீதம் பயிலாத எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எந்த பாடலை கொடுத்தாலும் அந்த பாடலுக்கு ஏற்ற அந்த நெளிவு சுழிவுகள், அந்த உச்சரிப்பு, அதற்கான உணர்வு எல்லாமே அந்த பாடலில் இருக்கும். நீங்கள் இசையமைப்பாளர் யார் அப்படிங்கிறத கூட அவர் கவனிக்க மாட்டார். என்ன இசை அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த பாடலுக்கான முழு மதிப்பெண்ணை அவர் கொடுப்பார். அது என்ன செய்யணுமோ, அந்த பாடலுக்கு என்ன ஃபுல் ஜஸ்டிஸ் கொடுக்கணுமோ அந்த ஃபுல் ஜஸ்டிஸை அந்த பாடலுக்கு அவர் எப்பொழுதுமே கொடுத்தார். அவருடைய குரல் எல்லா கலைஞர்களுக்குமே பொருந்தும். அதற்கு தகுந்த மாதிரி அந்த குரலை கொஞ்சம் மாற்றி அந்த அந்த நடிகருக்கு தகுந்தாற்போல் அந்த ஒரு குரலை மாற்றி பாடக்கூடிய ஒரு திறமை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு உண்டு. அதனால தான் அவரை வெர்சடைல் சிங்கர்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம். வாங்க கதிர். சின்ன கிளி வண்ணக்கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாறு கிளியே. சின்ன கிளி வண்ணக்கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாறு கிளியே. யாரு யாரு அது யாரு, அவ பேரு என்ன அத கூறு. யாரு யாரு அவ யாரு, அவ பேரு என்ன அத கூறு. சின்ன கிளி வண்ணக்கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாறு கிளியே. நன்றி கதிர் அவர்களே. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆரம்ப காலங்களில் பாடிட்டு இருக்கும் பொழுது அவருடைய குரல் நாளங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போ மருத்துவர்கள் அதை அறுவை சிகிச்சை செய்து தான் எடுத்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பல பாடல்களை தவிர்த்துட்டாங்க. பல பாடல்கள் அவங்க பாடலை, அது நமக்கு கிடைத்திருக்கலாம், ஆனால் அதை தவிர்த்து விட்டார்கள். அந்த அறுவை சிகிச்சைக்கு அவர் செஞ்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்திலேயே பல நாட்கள் கழிந்தது. அது லதா மங்கேஷ்கர் அவர்களும் அந்த அறுவை சிகிச்சைக்கு எதிராக தான் சொல்லியிருக்கிறாங்க. பாலு அந்த அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக அவர் தயங்கி அந்த அறுவை சிகிச்சையை செய்யாமையே பல மாதங்கள் கழித்திருக்கிறாங்க. இதனால் பல பாடல்களையும் பாடாமலும் தவிர்த்திருக்கிறாரு. அப்புறம் துணிந்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ள தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை செய்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகுதான் அந்த குரல் பழையபடி அவருக்கு திரும்பி வந்திருக்கு. வாங்க ஆதர்ஷ். எஸ்பிபி சார், இன்னைக்கு நீங்கள் இல்லாதது, இந்த இசையில் இருக்க ஓசை எல்லாம் அமைதியான மாதிரி இருக்குது. என்னோட ஃபோனில் இருந்த பிளேலிஸ்ட்லாம் எம்டியான மாதிரி இருக்குது. நான், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எனக்கு வரப்போகிற பையன் எல்லாருமே சேர்ந்து கேட்கக்கூடிய ஒரு, எங்களை இணைக்கிற ஒரு ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா 5 தலைமுறையாக பாடின நீங்கள் தான். யூ ஆர் ஆல்வேஸ் வித் அஸ். தேங்க்யூ. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலால் வராமல் வந்த என் தேவி,
நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. காளிதாசன் பாடினான் மேகதூதமே, தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே. இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி, இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிளி. நீ இல்லையே நான் இல்லையே, ஊடல் ஏன் கூடும் நேரம். நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா. வராமல் வந்த என் தேவி. நன்றி ஆதர்ஷ் அவர்களே. அன்னாருக்கு ஒரு சிறிய இசை கருவியின் சமர்ப்பணம். வாங்க வர்ஷா. ஹலோ. அப்பா எஸ்பிபி சார் பாட்டெல்லாம் கேட்கும் போது நானும் சில டைம் கேட்பேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சத்தம் இந்த நேரம். அது கிட்டாரை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இது எஸ்பிபி சாருக்கு ஒரு ட்ரிபியூட். நன்றி வர்ஷா அவர்களே. பல கோடி மக்களின் மனதை உங்கள் குரலால் கொள்ளையடித்து இந்த தலைமுறை மட்டுமல்ல, இன்னும் பல தலைமுறைகள் உங்கள் குரலை கேட்டு ரசித்து கொண்டே தான் இருக்கப் போகின்றது. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. அது மட்டுமல்லாமல் டெலவர் தமிழ்ச்சங்க நாதம் இசைக்குழுவின் சார்பாக கலந்து கொண்ட அனைத்து பாடகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி அவர்களை வாழ்த்தி, இந்த நாதம் இசைக்குழு விரைவில் நேரலையில் பல மணி நேரத்திற்கான நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருக்கின்றது. விரைவில் அது உங்களிடம் வந்து சேரும். அந்த நிகழ்ச்சிக்காக காத்திருங்கள். கண்டுகளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி. அவருடைய பாடல் ஒன்றை இறுதியாக பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. நன்றி. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி.